ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெண்டாவது அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு நடைபெற்ற சூப்பர் சண்டே போட்டியுடைய ரெண்டாவது போட்டி தான் வந்து நாம் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த போட்டி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் வந்து நடைபெற்றது. இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா, அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவுஹாத்தி ஸ்டேடியம் நடைபெற்றது. இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் டாஸ் பண்ண சிஎஸ்கேவோட கேப்டன் நம்ம ருத்ராஜ் கேக்வாட் வந்து நான் ஃபஸ்ட் வந்து சேசிங் பண்ணுறேன்னு சொன்னார். இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் வந்து பார்த்திங்கன்னா 182 ரன் அடித்து 9 விக்கெட்டுகளை இழந்து வந்து 20 ஓவர் முடித்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ரன் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிதிஷ் ராணா வந்து 81 ரன் அடித்தார். அதே போல் நம்ம கேப்டன் ரியான் பராக் வந்து பார்த்திங்கன்னா 37 ரன் அடித்தார். அதே போல் சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா அவர் 20 ரன் அடித்தார். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ஹையஸ்ட் ரன் கெட்டர்ஸாக வந்து இருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. சிஎஸ்கேவோட பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோன்னா அகமது பர்தாஸ் 2 பேருமே வந்து ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்தாங்க. அதே போல் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார். அதே போல் ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு விக்கெட் எடுத்தார். அதே போல் மதிஷா பத்ரியானா வந்து 2 விக்கெட் எடுத்தார், ஒரு ரன் அவுட்டு. ஸோ இதுதான் வந்து ராஜஸ்தான் சிஎஸ்கேவோட பவுலிங் கார்டாக வந்து இருந்துச்சு. இதுக்கு பிறகு பேட்டிங் செய்ய வந்த 183 ரன் டார்கெட்டோட பேட்டிங் செய்ய வந்த நம்ம சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா 176 ரன்னுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர் முடித்தாங்க. ஸோ இதன் காரணமாக 6 ரன் வித்தியாசத்தில் ஒரு நெருங்கிய அதாவது கடின போராட்டத்துக்கு பிறகான தோல்வியை வந்து சிஎஸ்கே வந்து பெற்றாங்கன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து கடைசி வரைக்கும் வந்து கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் வந்து போராடினார். அவர் பங்குக்கு வந்து அவர் வந்து 63 ரன் அடித்தார். அவருக்கு கரெக்டான சப்போர்ட் வந்து யாருமே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் ரன் கேட்டதான் வந்து ரவீந்திர ஜடேஜா தான் வந்து இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் 32 ரன் அடித்தார். ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து சரியான பார்ட்னர்ஸ் வந்து அமையாமல் போயிட்டாங்க. தோனி வந்து கடைசி கட்டத்தில் வந்து அவரால் ஒன்றும் செய்ய முடியல. ஸோ அவரை சொல்லி வந்து தப்பில்லை. ஸோ ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் சரியில்லைன்னு நம்ம சொல்லணும். ரவீந்திரா வந்து இந்த மேட்ச் வந்து டக் அவுட் ஆகிற சூழ்நிலைக்கு ஆளாகிட்டார். இதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஜோஃப்ரா ஆச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஹவர்ஸில் வந்து செம்மையை போட்டார். கும்னு வந்து ஏற்றினார். ஸோ சிஎஸ்கேவுடன் தொடர் தோல்வியை பற்றியும் ராஜஸ்தானுடைய திடீர் எழுச்சி பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் போடும்போது எனக்கு கேட்டுக்கிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுன்னு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.